டைட்டில் ராட்டால் ஏர் இண்டியா விபத்தா 11A சீட் பாதுகாப்பானதா? கேப்டன் ஸ்டீவ்க்கு என்ன ஆனது? ஜூன் மாதம் அகமதாபாத்லிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் உயரமா பறக்க ஆரம்பிச்ச 27 நிமிடத்துக்குள்ளே திடீர்னு திரும்பி லேண்ட் ஆச்சு. யாருக்கும் புரியல, இது இன்ஜின் ஃபெயிலியர்னா, பட்ஜெட் இஷ்யூஸ்னா, இல்ல ஒரு ஆழமா புரிய வேண்டிய விஷயம். ராட். இது நாம நினைக்கிற ரோடன்ட்ல. ராட் என்றால் ரேம் ஏர் டர்பைன். ஒரு எமர்ஜென்சி சேஃப்டி டிவைஸ். இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ராட் தான் உயிரோட காப்பாத்தும். ஏர் ஸ்பீடா வச்சு பவர் பண்ணும் ஒரு எமர்ஜென்சி டர்பைன் இது. ஃப்ளைட் AI-171 புறப்பட்டதும் சில நிமிடத்துல காக்பிட்ல சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபெயில் ஆகுது. கேப்டன் ஸ்டீவோடன் கம்யூனிகேஷன் சிக்னல் திடீர்னு டவுன். அதுவே பேசஞ்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிற மாதிரி கேபின் லைட்டிங் திடீர்னு மாறுது. கேப்டன் உடனே டிசிஷன் எடுக்கிறார், ரிட்டர்ன் டு பேஸ். சேஃப்டிக்காக அகமதாபாத்க்கு திரும்புறார். இதுல ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட். சீட்டிங் சார்ட்ல எப்பவுமே விமானத்துல மிடில் செக்ஷன் பேசஞ்சர் ஒருவர் 11Aல இருந்ததால அவரால தான் க்ரூக்கு காக்பிட் சிக்னல் ஃபெயிலியர்னு இன்ஃபோ வந்துச்சு. அதாவது 11A சீட் வச்சு ஒரு பேசஞ்சர்னு அப்சர்வேஷன். இது கோயின்சிடென்ஸா அல்லது ஒரு டிவைன் சிக்னலா? கேப்டன் ஸ்டீவ் இந்தியன் ஒரிஜின்ல இல்லாதவரே, ஆனா இந்தியன் பேசஞ்சர்ஸ்க்காக நோ காம்ப்ரமைஸ் அப்ரோச் எடுத்தது நெஞ்சை உருக்கும். கிரவுண்ட் ரேடார் கண்ட சிக்னல் ஃபெயிலியருக்கும் கேப்டனின் கட் இன்ஸ்டிங்க்ட்க்கும் பெர்ஃபெக்ட் சிங்க். அதால தான் ராட் ஃபெயிலியர் இம்பேக்ட்லேயே ஒரு மேசிவ் கிராஷ் அவாய்ட் ஆயிருச்சு. இந்த செய்தியில் நாம் என்ன கற்றுக்கொள்றோம்? இதுல நமக்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, டெக்னாலஜி மட்டும்தான் நம்ம காப்பாத்தாது. கேப்டனின் எக்ஸ்பீரியன்ஸ், பேசஞ்சர் அப்சர்வேஷன், அந்த ராட் மாதிரியான சேஃப்டி இன்ஜினியரிங், இதெல்லாம் சேர்த்தால தான் ஒரு விமானம் பத்திரமா இருக்கு. அதனால தான் விமானத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயம் நம்ம தவிர்க்காம பார்க்கணும். பொதுவா 11A மாதிரியான மிடில் ரோ சீட்ஸ் மிகவும் சேஃப்னா கன்சிடர் பண்ணப்படுது. ஒரு விமான விபத்தை காக்கப்பட்ட மிரக்கல் கேஸா யாரும் மறக்க முடியாது. இந்த மாதிரியான ரியல் ஃப்ளைட் கேஸ் ஸ்டோரிஸ், ஏவியேஷன் சேஃப்டி டிப்ஸ் மற்றும் அன்எக்ஸ்பிளைன்ட் கேப்டன் டிசிஷன்ஸ் நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை தத்துவம் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.